ரொம்ப நாளாக வராத பைசா அது வர்றதுக்குரிய வாய்ப்பு. 10ல் ராகு இருக்கார், 4ல் கேது இருக்கார். இவங்களோட வேலையை கேது தான் பார்க்கணும். வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அது வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உபவிரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு காசும் வரும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தடைப்பட்டு நின்றவங்களுக்கு இந்த வருஷம் தங்க கல்யாணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம போன வாட்டி நம்ம மீன ராசியை பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்து நம்ம மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது? கூடவே மே 1ஆம் தேதியே குரு வேற பயிற்சி ஆறாரு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மிதுன ராசி ஒரு டைனமிக்கான ராசி. ட்வின்ஸ் அப்படின்னு பேர். அவங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி. 4 கண்ணுன்னு பேர். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் லவ்விங் பீப்புள், ஆர்ட் லவ்விங் பீப்புள், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ரசித்து செய்யக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி எல்லா திறமைகளும் உள்ள ஒரு ராசி. இவங்க பிஸ்னஸ்லேயும் ஷைன் ஆகலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே போனாலும் அதுலேயும் ஷைன் ஆகலாம். எல்லா விஷயத்துலேயும் திறமை வாய்ந்த ஒரு ராசி. நல்லா படிச்சிருப்பாங்க, இல்லை படிக்காத மேதையாக இருப்பாங்க. அப்படியும் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் மிதுனத்தில் இருக்கலாம். புதனோட ஆதிபத்தியம் இல்லையா, நிறைய அது நேச்சுரலாகவே அவங்களுக்கு அது வரும். மிதுன ராசிக்கு குரு பகவான் 11ல் இருந்தார், ராகு 10ல் இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கார். 9ஆம் இடத்துல இப்போ சனீஸ்வரர் வந்திருக்கார். 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்டக்கிள்ஸ், அதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி சிறு சிறு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ 9க்கு வந்ததுக்கப்புறமா, சனீஸ்வரர் 9க்கு வந்ததுக்கப்புறமா நல்ல எக்ஸ்பேன்ஷன் இருந்திருக்கும். பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பைசா அது வர்றதுக்குரிய வாய்ப்பு. ஏன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார். வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது வழக்கெல்லாம் போட்டு காசு வராமல் இருக்குனாக்கா வெற்றி கிடைக்கும். அதில் வெற்றி கிடைக்கும். இப்போவே கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு மேஷத்தில் தான் இருக்கார். மேஷமும் விருச்சிகம் 2 வேலையும் குரு தான் பார்க்குறாரு. அவரை அப்படி கிடைக்கல அப்படின்னா குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமாக அது கிடைக்கும். அதாவது மே 1ஆம் தேதிக்கு அப்புறமாக அது கிடைக்கும். அங்கேருந்து திரும்பி விருச்சிகத்தை பார்க்க தான் போகிறாரு. ஸோ இவங்களுக்கு அந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் அதிலேருந்து இவங்களுக்கு ஒரு படி வர வேண்டிய காசு வந்துடும். அதில் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போது 9லேயே சனீஸ்வரர் இருக்கார், 10ல் ராகு இருக்கார், 4ல் கேது இருக்கார். இவங்களோட வேலையை கேது தான் பார்க்கணும். ஸோ கேது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் வேலையாக அவர் இருக்கிற இடத்தினுடைய வேலையை பார்த்துருவார். மிதுனத்துக்கு 4ஆம் இடமா இருக்கிறது கன்னி. கன்னியோட வேலையை பார்ப்பார். ஸோ இவங்களுக்கு வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அது வாங்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கூட வாங்கியிருக்கலாம். வாங்கிறதுக்குரிய வாய்ப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 12ல் குரு வந்துடுவார். சுப விரயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ்க்காக வேண்டியோ தொழில் ரீதியாகவோ ஃபாரின் டூரில் போய் அதுலேருந்து காசு சம்பாதிச்சு கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொது ஹெல்த் கண்டிஷன் இவங்களுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனை, பொதுவாக வயிற்று பிரச்சனை, இல்லை ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டாங்கனாலே இவங்களுக்கு எல்லாமே ஸ்மூத் ஆகிடும். மேக்ஸிமம் இவங்களுக்கு நல்ல பீரியட் தான் இது. 9 கூடையர் 9லேயே இருக்கார் குரு பகவான். 12க்கு வர போகிறார். வந்துட்டார்னாக்கா சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு காசும் வரும். விரயம்னுட்டு ஒன்று வருதுன்னா காசு வராமல் விரயம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி காசு வரும். அதை அவங்க ஒரு சுப காரியம் பண்ணுறதுக்கு இவங்க விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தடைப்பட்டு நின்றவங்களுக்கு இந்த வருஷம் தங்க கல்யாணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அந்த ஒரு சுப காரியத்தை அவங்க அனுபவிக்கலாம். அது 9ல் இருக்கக்கூடிய சனியினுடைய பவர்னால் ராகு கேதுக்கள் அந்த 10ஆம் இடத்து பாவத்தில் ராகு உட்காந்துருக்கிறதுனால குருவோட வேலையை பார்க்கறதுனால அந்த 7ஆம் பாவத்தினுடைய வேலையும் அவர் பார்ப்பார். அதனால அந்த காரியம் அந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு. சார், இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும் முடியுங்க. ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாமா? ஜாப்னு சொல்லும்போது 6ஆம் பாவம் தானே.
6ஆம் பாவத்தை வந்து குரு பார்க்க போகிறார் மே மாதத்துலேருந்து. ஓகே. ஆல்ரெடி சனீஸ்வரர் பார்த்துட்டு இருக்காரு. சனீஸ்வரர் மட்டும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதாவது பர்ஃபெக்ஷனிஸ்ட் சனீஸ்வரர்னு சொல்லும்போது தடைகள்னு சொல்கிறத விட அவர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். அதனால் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். அவர் பர்ஃபெக்டாக இப்போ வந்து 12ஆம் பாவத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான ப்ரொமோஷன்ஸ், வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்ஸ் ஏதாவது வரணும்னா அது வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி கம்பெனியே இவங்களை வந்து ஃபாரின் போயிட்டு வான்னு அனுப்பிச்சும் விடலாம். நல்லா பண்ணியிருக்க, பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு வா, இது ஒரு ஷார்ட் டூராக போயிட்டு வர்றது, இல்லை ஒரு இதுக்காக வேண்டி ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு அந்த வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இதுவும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசி கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி வந்து குரு தான். அவர் போய் 12ல் இருக்கார். சுக்கிரனுடைய ஃபங்க்ஷனை அவர் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அப்போ அந்த 7ஆம் பாவத்தினுடைய வேலையை வந்து ராகு கேத்து தான் பண்ணோம். ராகு வந்து 10ல் இருக்கார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுப விரய ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டுருக்கார். அது நடந்தே தீரும். ஆனால் இவங்களுக்கு இந்த ராகு கேது இருக்கிறதுனால ஒரு சின்ன பரிகாரங்கள், இவங்க அந்த துர்க்கையை வேண்டிக்கிறது, அதே மாதிரி ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வருது, இல்லை திருநாகேஸ்வரம் போயிட்டு வருது, உச்சிஷ்ட கணபதியை வேண்டிக்கிறது, இது வந்து இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, அதை பண்ணிக்கிட்டோம். சார், இந்த குழந்தையை எதிர்பார்த்திருக்கும் தம்பதியருக்கு எப்படி இருக்கும் சார்? குழந்தை எதிர்பார்த்திருக்கும் தம்பதியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னாங்க இப்போ வந்து சுக்கிர பகவானுடைய வீட்டில் தான் போய் குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார். ஸோ 2 சுக்கிர பகவானுடைய வீட்டுக்குரிய வேலையும் குருவே செய்ய வேண்டும். ஸோ இவங்களுக்கு 5ஆம் இடம் வந்து துலாம், சுக்கிர பகவானோட வீடு. ஸோ அந்த வேலையை குரு பண்ணும் பொழுது இவங்களுக்கு 100% இந்த வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு சின்ன தடை என்னதுனாக்கா, இவங்களோட வேலையை பார்க்கறது கேது. ஓகே. ராசியினுடைய வேலையை பார்ப்பது கேது. அதுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன பரிகாரங்களை இவங்க பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இன்னும் கூட ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது கருத்திரிச்சிருக்காங்களா அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். 9ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். 8ல் இருக்கிறத விட 9ல் இருக்கும்பொழுது அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஓகே, நல்லாவே இருக்கும். ஓகே சார். சார், இவங்களுக்கு எந்த மாதிரியான கோயில் போனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இவங்களோட இது? மெயினாக இவங்க வந்து துர்க்கை தான் கும்பிடணும். ராகு கேதுக்கள் இருக்கிற ராசி அவங்க தான் வேலையை பார்க்குறாங்கனாக்கா மெயினாக இவங்க வந்து துர்க்கையை தான் வேண்டிக்கணும். கனக துர்க்கையை வேண்டிக்கலாம், விஜயவாடாவில் இருக்கிற கனக துர்க்கையை வேண்டிக்கலாம். அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி, உச்சிஷ்ட கணபதி எங்கே கோவில் இருந்தாலும் அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு வந்து புதன்கிழமை அன்றைக்கி போயிட்டு வர்றது, இல்லை துவாதசி அன்றைக்கி போயிட்டு வருது, வளர்பிறை துவாதசியாக இல்லை சதுர்த்தியாக போயிட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா பலன் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ.